இது வந்து சண்டே எடுத்திருந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து என்னால் 2 டேஸாக வந்து போஸ்ட் போட முடியல. ஏன்னா கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை, கோல்டு காஃப் இருந்தனால என்னால் பேச முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நான் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். பிரியாணிக்கு தனியாக, கிரேவிக்கு தனியாக வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்மளோட அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து போட்டு நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கிக்கோங்க. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். பிரியாணி மசாலா, கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம மேரினேட் பண்ணி பிரியாணிக்கு யூஸ் பண்ணும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வணக்கிட்டு, தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் முந்தின நாளே வந்து பெரிய ஊற்றி வச்சுருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தவங்கக்கிட்ட பாக்கெட் பால் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, கறவைப்பால் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். அதில் வந்து நம்ம தயிர் பெரிய ஊற்றி வச்சு நம்ம சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பாவுக்கும் கொடுக்கறனால கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தயிர் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து சிக்கன் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து உங்களுக்கு காரம் இருக்காது, கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா போட்டு நல்லா வணக்கிட்டு சிக்கனில் வந்து சிக்கனையும் இதில் போட்டோம். ஆல்ரெடி வந்து இதில் பிரியாணி மசாலா போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தேவை காரம் வேணும், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ரைஸ் ஊற வச்சுருக்க ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து 4 டம்ளர் ஊற்றி நான் வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டேன். கிரேவி மட்டும் நான் இப்போ ரெடி பண்ணல. கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் கிரேவி மட்டும் இப்போ செய்யலை, பிரியாணி மட்டும் இப்போ செஞ்சுருந்தேன். பாப்பாவும் வந்து சாப்பிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. அதனால் வந்து வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நல்லா திருப்தியாக பிரியாணி சாப்பிட்டோம். தயிர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதிலே வந்து நான் ஆனியன் கட் பண்ணி தயிருக்கும் இதே ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரியாணி வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ஜூஸியாக அந்த சிக்கன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குலையில நல்லா வந்திருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கிரேவி வந்து நான் செய்கிறத வந்து மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.